அனைவருக்கும் வணக்கம். அறியப்படாத ஆலயங்கள் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கடலூர் மாவட்டம் சிஎன் பாளையத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் பற்றியது. இது சிஎன் பாளையம், அதாவது சென்னப்ப நாயக்கன் பாளையம்ங்கிறது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் தாலுக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இது கடலூர் நகரத்திலேருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் பண்ருட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பகுதியான பண்ருட்டி பகுதி சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமி. குறிப்பாக கிடிலம் நதிக்கரை பகுதியில் ஏராளமான சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க, தற்போதும் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இது பண்ருட்டி வடலூர் சாலையில் இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரியை பக்கத்தில் ஒட்டி ஒரு கிழக்கு நோக்கி ஒரு சாலை போகும். அந்த ரோட்டில் போனால் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிஎன் பாளையம்னு சொல்லக்கூடிய சென்னப்ப நாயக்கன் பாளையம் ஊர் இருக்குது. இந்த சென்னப்ப நாயக்கன் பாளையம் ஊருக்குள்ளே ஒரு சிவாலயமும் மலை மீது ஒரு சிவாலயமும் இருக்குது. இந்த மலையை புஷ்பகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுமார் 110 அடி உயரம் இருக்குது. இந்த மலையில் சுமார் 5-6 நூற்றாண்டுகளில் சமண துறவிகளும் 7ஆம் நூற்றாண்டுகளில் செங்கல் தளியாக ஒரு சிவன் கோயிலும் சப்த கன்னியர் கோயிலும் இருந்திருக்குது. இப்போ அந்த சப்த கன்னியர்களில் பிராமி மற்றும் மகேஸ்வரி மட்டும் கிடைச்சிருக்குது. இங்கே இருக்கிற சிவனை தான் மலையாண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செஞ்சாங்க. அதனால் அந்த சிவனுக்கு ராஜராஜேஸ்வரர் அப்படின்னும் அம்பிகைக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னும் பேரிட்டு அது சிவன் கோயிலாக உருவெடுத்தது. மலை அடிவார ஊருக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னும் பெயர் சொன்னாங்க. பிறகு நாயக்கர் காலத்தில் சென்னப்ப நாயக்கர் இந்த பகுதியின் பாளையக்காரராக ஆனதும் இந்த ஊருக்கு சென்னப்ப நாயக்கன் பாளையம் அப்படின்னு பேர் வந்தது. 1762 ஆற்காடு நவாப் இந்த பாளையத்தை ஆங்கிலேயர்கிட்ட வழங்கினார். ஆங்கிலேயர்கள் மற்றும் டச்சுக்கு இடையில் நடந்த போரில் இந்த மலை போர் பாசறையாக மாறினது. அப்போ கோயிலில் பல சிலைகள் கோயிலும் சிலைகளும் சிதைக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் இந்த மலையில் வசித்த சன்னியாசி சகோதரர்கள் சொக்கலிங்க சுவாமிகள் மற்றும் முத்தையா சுவாமிகள் அப்படின்னு 2 சுவாமிகள் வசித்து வந்தாங்க. அவங்க ரசவாத மருத்துவ பணிகள் செஞ்சு மக்களுக்கு தொண்டு செஞ்சாங்க. 2 பேரோட சமாதியும் மலை அடிவாரத்தில் இருக்குது. இந்த சகோதரர்களோட குரு வைணவ ஆச்சாரியார். அவர் இந்த தலத்துக்கு கணபதி, முருகன், சிவங்க சிலைக்கு அடியில் பஞ்சாட்சர மந்திர தகட்டை வச்சு குடமுழுக்கு செஞ்சாங்க. அதனால் அன்னையிலேருந்து அனைத்து வைபவங்களுக்கும் கணபதியை முன்னிறுத்தியே செய்யப்படுது. தெப்ப உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுவும் விநாயகர் தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஞான சம்பந்தரை போல குழந்தையிலேயே இறைவன் அருள் பெற்ற பரங்கிப்பேட்டை குழந்தை சுவாமிகள் கொஞ்ச நாள் இந்த மலையில் தங்கியிருந்தாங்க. அதை அறிஞ்ச இந்த பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிக அளவில் இந்த மலைக்கு வர தொடங்கினாங்க. அவர் அந்த குழந்தை சுவாமின்றவர் எப்போவுமே இளநீர் மற்றும் வேப்பங்குழுந்தை மட்டும்தான் உணவாக சாப்பிட்டு வந்தாங்க. மலையின கிழக்கு பகுதியில் இருக்கிற பிரணவ தீர்த்தத்தில் அடிக்கடி ஜல நிஷ்டையில் இருப்பாராம். ஒரு நாள் வெளியில் காஞ்ச குச்சிகளை எரியூட்டி இறைவனை ஜோதியாக நினைச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்வாராம். ஒரு நாள் நீங்களே எனக்கு தீபம் காட்டுங்க அப்படின்னு சிஷ்யர்கிட்ட சொல்லிட்டு ஜல நிஷ்டையில் ஆழ்ந்தார். 3 நாள் ஆகியும் வராமல் இருக்கவே சிஷ்யர்கள் அவளை வெளில கொண்டு பார்க்கும்போது சமாதி அடைஞ்சிருந்தார். அவரது சமாதி இன்னைக்கு இருக்கிற கோயிலோட தென்மேற்கு மூலையில் நவ ஜோதிர்லிங்க வரிசையில் இருக்குது. மலையின் உச்சியில் கிழக்கு நோக்கிய 3 கருவறைகள் உயர்ந்த விமானங்களோடு இருக்குது. நடுவில் ராஜராஜேஸ்வரன்ற சிவனும், இடது பக்கத்தில் விநாயகரும், வலதுபுறம் தண்டாயுதபாணியும் இருக்காங்க. இவங்களுக்கு அருகில் தெற்கு பார்த்தபடி அம்பிகை ராஜராஜேஸ்வரி இருக்காங்க. இந்த 3 கருவறைகளுக்கு எதிரில் நீண்ட கூம்பு வடிவ மண்டபம் இருக்குது. அதை சுற்றி இப்போ முகப்பு மண்டபமும் கொடிமரமும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலை சுற்றி 7 லிங்கங்கள் இருக்குது. இந்த 7ம் 7 சித்தர்களோட அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிஷ்டானம்ன்றது ஒரு ஜீவசமாதி. இவர்கள் அந்த 7 சித்தர்கள் யார் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, சட்டி பரதேசி சுவாமிகள், சுரக்காய் சித்தர், பிராமண சன்னியாசி, கரூர் சுவாமிகள், எருக்கம்பால் சித்தர், பச்சை கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் பல ஜீவ சமாதிகள் சுற்றி இருக்குது. அவங்க நிறைய சித்தர்களோட பெயர் நமக்கு தெரிஞ்சுக்க முடியல.
பெரிய மரத்துக்கடியில் அகத்தீஸ்வரர் அப்படின்ற இறைவன் இருக்கின்றாரு. சண்டேஸ்வரரும் துர்க்கையும் இருக்காங்க. வடகிழக்கில் நவகிரகம், பைரவர், சூரிய சந்திரர்கள் இருக்காங்க. கருவறையின் நேர் பின்புக்கம் வந்து நவஜோதிர்லிங்கம் இருக்குது. மலையின் கிழக்கில் சித்தர் இறைவனுடன் ஐக்கியமான சிறப்பு வாய்ந்த பிரணவ தீர்த்தம் இருக்குது. அதை ஒட்டியே சிவபிரகாச தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் தான் தெப்போற்சவம் நடக்கும் ஆண்டுதோறும். கோயிலின் தெற்கு பகுதியில் வந்து நால்வர் சன்னதியும் சப்த கன்னியர் சன்னதியும் இருக்குது. இந்த மலையில் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே பல்லவர் கால சிவன் கோயில் இருந்ததுக்கான சான்றுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்ற போது இங்கு பாதாள அறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு 3 சித்தர்கள் வந்து அமர்ந்த நிலையில் வந்து ஜீவ சமாதி ஆகியிருக்காங்க. ஒரு அறை விநாயகரின் கீழே இருக்குது, மற்றொன்று அம்பிகையின் கீழே அமைஞ்சிருக்குது. 15க்கு 5 என்ற அளவில் அறை இருக்குது. இதனோட விதானத்தை வந்து மரக்கட்டைகள் தாங்கிட்டு இருக்குது. கணபதிக்கு கீழே வந்து 2 மண் புற்றுகள் மனிதனை சுற்றி எழும்புறதை போல காட்சியளிக்குது. அம்பிகையின் கீழ் உள்ள நிலவரையில் 2 பலிபீடங்கள் இருக்குது. இதிலிருந்து பல திருமேனிகள் கிடைக்கப்பெற்றது. அபூர்வமான வள்ளலாரின் அமர்ந்த நிலை ஐம்பொன் திருமேனி இங்கே இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் வள்ளலாரோட அமர்ந்த கோலத்தை நம்ம தரிசிக்க முடியும். வள்ளலார் வாழ்ந்த இடங்களில் இதுவும் ஒன்று, அதாவது இந்த மலையாண்டார் மலையும் ஒன்று அப்படின்னு இதன் மூலம் நம்ம அறியப்படுறோம். இந்த மலைக்கோயிலுக்கு ஏறி செல்றதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. ரொம்ப எளிதாக படியேறி போகலாம். இயலாதவர்கள் வந்து கோயில் அருகாமை வரைக்குமே நமக்கு கார் மூலயமா போக முடியும். பாதை வந்து நல்லா சீர் பண்ணியிருக்காங்க. உள்ளூர் மக்கள் வந்து இந்த மலையும் மலையை சுற்றியும் சுமார் 32 சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவில் கருவறையில் காசியிலிருந்து சுவாமிகள் எடுத்து வந்த ஒரு மரகத லிங்கங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் போனது ஒரு மாலை நேரம். சித்த புருஷர்களோட அருளையும் மூலிகை வாசனையும் சுத்தமான காற்றையும் அந்த ஊற்று தீர்த்தத்தையும் நாங்கள் அனுபவிக்க முடிஞ்சுது. இந்த மலை நல்ல அதிர்வுகளை நமக்கு முன்னால் கொண்டு வரும் அப்படின்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால் இதை அவசியம் தரிசித்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.